வணக்க மக்களே, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. கருத்து கணிப்பில் பாஜக தோல்வியா, ஆனால் தேர்தல் முடிவில் வெற்றி. வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராகத்தான் பல்வேறு ஆதாரங்களுடன் ராகுல் காந்தி அவர்கள் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளாராம். இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகளை திருடி வருவதாக கூறிய ராகுல் காந்தி அவர்கள், ஒரு தேர்தல் முடிவுகள் அதன் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் இருந்த மாறுபாடு இருக்கிறதா? தேர்தல் கருத்து கணிப்பு பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறுகிறது, அது எப்படி என்பது காங்கிரஸ் தலைவர் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வியொன்றை எழுப்பியுள்ளார் ராகுல் காந்தி. இந்த தேர்தல் ஆணையத்தின் மீது காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அடுக்கியுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளிடையே அவர் ஆதாரங்களையும் உள்ளன என்று ஆதாரங்களையும் கொண்டு பாஜகவுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்படுவதை உறுதிப்படுத்தியுள்ளார். வழக்கமாக மாநில தேர்தல் ஆணையம் இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அண்மை காலங்களில் கூட வெளியாகும் தேர்தல் கருத்து கணிப்புகளும் தேர்தல் முடிவுகளும் கொஞ்சம் மாறுபடும் உள்ளன. இந்திய தேர்தல் ஆணையம் நடுநிலை முறையில் செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளாராம். நாட்டில் நடைபெறவுள்ள சமீபத்தில் மக்களவைத் தேர்தல் குழுவிகள் கூட மற்றும் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்து பேசிய அவர், தேர்தல் ஆணையம் மோடி அரசின் கருவியாகவே செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மக்களாட்சி ஆபத்தான உள்ள நிலையில் மக்களின் உரிமைகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டிய தேர்தல் ஆணையமே ஆட்சியாளர்களின் அரசியல் யுத்திகளை ஆதரிக்கும் அமையாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டியுள்ளாராம். அதாவது தேர்தல் பரப்புரை காலத்தில் கூட பாஜக வேட்பாளர் மீதான விதிமீறல்கள் குறித்து பல புகார்கள் அளிக்கப்பட்ட போதும் தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் மீது குற்றச்சாட்டுகளுக்கு அதிகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதில் ஒரு ஆபத்தான முன்மாதிரி ஆகும். தேர்தல் ஆணையம் என்னுடைய மதிப்பையும் நம்பிக்கையும் இழந்துவிட்டது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம். EVS மூலம் நடைபெறும் தேர்தலுக்கு வெளிநாட்டு கணிப்பாளர்களை அழைத்து கண்காணிக்க அனுமதிக்க வேண்டும். இந்த நாட்டின் மக்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வார்கள். அவர்களின் உண்மையை பேசுவதிலுமே பக்கம் இருக்கிறது. தேர்தல் ஆணையரது பாரபட்சம் செயல்படாமல் மக்கள் முடிவை மாற்ற முடியாது என்று ராகுல் காந்தி கூறுகிறார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகளாம் இந்திய அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் தான் தேர்தல் ஆணையம் இதுபோன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை மறுப்பும் தெரிவித்துள்ளதாம். ராகுல் காந்தி பேசிய முக்கிய குறிப்புகள் என்னவென்றால், தேர்தல் ஆணையம் நடுநிலையற்றது, பாஜக அரசை ஆதரிக்கும் வகையில் தான் தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக மீது எந்த ஒரு புகார் நடவடிக்கையும் எடுக்கவில்லை, எதிர்க்கட்சி மட்டுமே இலக்காக வைத்தது. எதிர்க்கட்சி வேட்பாளர் மீது சீரிய குற்றச்சாட்டுகளையே விரைவாக நடவடிக்கை எடுத்தது. EVS கருவிகளை சந்தேகம் என்று கூறியுள்ளார். வாக்கு எண்ணிக்கையில் கூட்டு விவரங்கள் சரிவர வெளிப்படாதது மற்றும் எப்போதும் பாஜகவுக்கு சாதகமாகவே கணக்குகள் நிலவுவதாக கூறியுள்ளாராம். வெளிநாட்டு கண்காணிப்பை அனுமதிக்க வேண்டிய அவசியம், தேர்தல் செயல்முறைகள் நம்பகத்தன்மை உறுதி செய்ய வேண்டும், வெளிநாட்டு பார்வையாளர்களை EVM கணிப்பாளர்களை அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளாராம். அதாவது மக்களாட்சி ஆபத்து என்று சொல்ல தேர்தல் ஆணையம் பாகுபாடான நடவடிக்கைகள் இந்திய மக்களாட்சி பாதிக்கும் அளவில் தீவிரமாக கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையம் செயல்பாடுகள் அதன் நம்பிக்கை முற்றிலும் கேள்விக்குறியாகிறது என்று கூறியுள்ளார். பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்படும் ஒரு ஆயுதமாகவே தேர்தல் ஆணையம் சற்றோடு விளங்குகிறது என்று அவர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.